ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொல்லு, நீங்கள் சொல்லுங்கள். அது எல்லாரும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரூரில் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயந்தான் அது. இப்போ வேலைவாய்ப்பு கொடுக்குறது வந்து கவர்மெண்ட் வேலை வந்து படித்தவங்களுக்கு கொடுத்தா ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி ஏற்றுக்கலாம். இது எல்லாருமே அதே கருத்து தான் சொல்கிறாங்களோ? ஏன்னா இப்போ நிறைய இப்போ அனிஷாவை வந்து ஏன்னா இவா கஷ்டப்பட்டு நான் படிக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். காலையிலையும் நைட்டும் உட்காந்து அந்த பிள்ளைகளையும் பார்த்துட்டு தூக்கம் இல்லாமல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. எல்லாமே பார்க்கணும். இப்போ எனக்கு என்னோட ஹெல்த்தை பார்க்கணும், பிள்ளைங்களை காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவளை பார்த்துக்கணும், அவளே பிறகு படிக்கணும். படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக படிக்கணும் குரூப் 2 எக்ஸாமுக்கு. அதுக்கு எத்தனை பேருக்கு இது கொடுத்துருக்காங்க? இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து நான் குரூப் 1 அப்ளை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் 26 வேகன்சி தான். அதிலே டிசப்பாயிண்ட் ஆயாச்சு எல்லாரும். அப்படியா? ஆமாம். மொத்தம் எழுதுறவங்க எத்தனை பேர்? அது இனிமேல் அப்ளை பண்ணாதான் தெரியும். இப்போ தானே இது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் லட்சக்கணக்கில் இருக்கும்ல. ஆமாம். அத்தனை பேரும் போயிட்டு கூட்ட நெரிசல் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும்ல. நம்மளும் கூட்ட நெரிசலுக்கு போயிருக்கலாம். இல்ல அந்த மாதிரி தானே பின்னாடி வரும். இல்ல அது ஒன்னொன்னும் பண்றது தப்பு தான். இதுக்கு முன்னாடி இந்த எல்லாருக்கும் இழப்பு தான். அவங்களுக்கு வந்து பெரிய இழப்பு தான். அத வந்து காசு கொடுத்தாலோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாலும் அதை வந்து ஈடு பண்ண முடியாது தான். அதுக்கு வந்து வேற ஏதாச்சும் வழியில அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி வேற பண்ணிருக்கலாம். ஆமா, ஆல்ரெடி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஓகே. வேற இப்போ ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு, அதுவும் வந்து அது கஷ்டம். ரொம்ப இதா இருக்கிறவங்க. இப்போ இது வந்து இப்போ நான் நார்மலாக வந்து ஒரு இடத்துல ஒரு தெருவில் இதில் உயிர் போகுது. இப்போ ஒரு தெருவில் வந்து ஒரு வெட்டு குத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நார்மலாக பார்த்து சுற்றி நின்று பார்க்குறவங்கள தான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதில் வந்து நடுவில் போயிட்டு அவங்கள ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்தாங்கன்னா அது கூட ஒரு தியாகம் தான். இல்ல அந்த மாதிரி நடந்தா கூட அது ஏதாவது ஒரு பொது சேவை, ஒரு பொது நலம் பண்ணி அதுல உயிரை விட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றவே ஒரு உயிர் போயிருக்கு. இது வந்து ஒரு நார்மலா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை பார்க்க போய் அவங்களோட சுயநலத்துக்காக. ஆமா, அதுவும் இல்லாம இப்ப இவர் வந்து சிஎம். இப்போ ஒரு சிஎம் இருக்காருன்னா அந்த சிஎம்க்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது, அவரை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து உயிரை விட்டா அது வந்து சரி பிடிச்சவங்க. இப்ப அவங்க வந்து சிஎம்ஆ இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அவங்கள வந்து பிடிச்சிருக்கோம் ஒருத்தர். இப்ப அவங்களுக்காக இல்ல. இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இவர் இருக்காருன்னு, இப்போ பிரசிடென்ட் இருக்காருன்னா அவர் தான் நம்ம நாட்டோட முதல் குடிமகன். அவரை வந்து நம்ம காப்பாத்துறது நம்மளோட கடமை. அதே மாதிரி சிஎம்ஏ நம்ம ஆபத்துல இருந்து காப்பாத்துறது கடமை தானே. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டு உயிரை விட்டா பரவாயில்ல. ஆமா, இப்ப இதுக்கு முன்னாடி கூட வந்து சாராயம் குடிச்சு அந்த இதுக்கு கள்ளக்குறிச்சி ஏரியா தானே, அங்க அடிக்கடி நடக்குது. ஆமா, சாராயம் குடிச்சு இறந்து போனா அதுவே அவங்க தப்பு. அவங்க இறந்து ஏன்னா அதுக்கப்புறம் என்ன தோணும்னா 10 லட்சம் கொடுத்துருக்காங்களா திருப்பி, அப்ப நம்மளும் குடிச்சிட்டு இப்போ சிலர்லாம் வந்து இப்போ புருஷன் முன்னாடி சண்டை நடக்குன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டே இருப்பா பொண்டாட்டி, இரு வாரேன் 10 லட்சம் பணம் இருந்தால் போதும், நீ இருந்து வாழ்ந்தது போதும் அப்படின்ட்டு நைஸாக அணக்கெல்லாம் லைட்டாக ஊற்றி விட்டாலும் முடிஞ்சு போச்சுல்ல. 10 லட்சம் பணம் வந்தால் போதும்னு. இல்லை அந்த மாதிரி வீட்டுக்கு தண்டமா இருக்கிறவங்கள அந்த மாதிரி யோசிக்க தோணிடும்ல. இப்போ கொரோனால இறந்தது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு கொடுக்குற அது கொடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இறந்துட்டா அவங்களுக்கு காசு கொடுத்தோம்ட்டா அவங்க திரும்ப வந்துட போறது இல்லை, அதானே. ஆமா, அதான் சொல்கிறேன். அந்த உயிர் வந்து ஒரு எதுக்கு போனாலுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அது தப்பே இல்லை. இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு தானம், நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் பண்ணுறோம். இப்போ ஒரு 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னி ஒருத்தருக்கு போயிருக்கு, நம்ம கொடுக்குறோன்னா அது கூட அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட நீங்கள் ஒரு உதவி பண்ணலாம். ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றி இவங்களும் உயிரோடு இருக்காங்க, அந்த உயிரையும் காப்பாற்றிருக்காங்க. இது என்ன ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு இதாக. இப்போ வந்து இது வந்து ஒருத்தரோட வயிற்றுல அடிச்சு இன்னொருத்தர இது பண்ண மாதிரி தானே இருக்கு. எல்லாரோட உழைப்பையும் வந்து இது பண்ண மாதிரி தானே இருக்கு. இப்ப நான் பரவாயில்ல, என்னை விட நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அவங்க வந்து கனவாவே இதை வச்சுட்டு இருப்பாங்க. அவையெல்லாம் பாவம் தானே. ஆமா, அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து நம்ம எக்ஸாம் இது பண்ண முடியல, சந்திக்க முடியலன்னு தற்கொலை பண்ணி அந்த மாதிரி உயிர்கள்லாம் எவ்வளவு போகுது படிச்ச எக்ஸாம்ல நம்ம இது பண்ண முடியலன்ட்டு. ஆமா, அதனால இது எனக்கு தெரியல. இல்லை அவ்வளோதான் நடக்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்போ ஓட்டு என்ன சொல்கிறது, மக்களுக்கு மரியாதையை விட அவங்க தலைவர்கள் தான் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தோணுது இல்லை யாரா இருந்தாலுமே. நம்ம கட்சி சிஎம் விஜய் சிஎம் ஆனதுக்கு வந்து நாங்கள் வந்து சந்தோஷம் தான் பட்டோம். சரி, ஏதாவது புதுசாக வந்திருக்காங்க, ஏதாச்சும் புதுசாக பண்ணுவாங்கன்னு தான் பண்ணோம். ஆனால் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு. இது ஆமாம்,
இல்லை அனிஷா வந்து கண்டிப்பாக நான் ஓட்டே போட்டாலும் நான் கண்டிப்பாக இப்போ நம்ம எல்லாருமே பெரியவங்கலேருந்து வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து புதுசா வரணும், மாற்றத்தை விரும்பணும் நாங்க எல்லாரும். ஆமாம் ஓட்டு போடணும்னு தான் நினச்சாங்க. இப்போ காரைக்குடி கூட நம்ம லாஸ்ட் டைம் நம்ம இப்போ நம்ம சுற்றுப்பயணம் போகும்போது பாப்பா பர்த்டேக்கு போகும்போது கூட லாஸ்ட்டாக காரைக்குடியில் மீட் பண்ணோம். நாங்கள் மீட் பண்ணா மீட் பண்ணி நம்ம சந்திச்சு பேசலாம். ஆமா அத பார்த்தது பஸ் இன்னும் அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டு. பஸ் அதுல இருந்தே பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு பேருக்குமே ஃபிக்ஸ் ஆயிட்டு. ஆமா டிவி பார்த்தா ஃபர்ஸ்ட் வசுகுட்டி என்ன சொல்வானா ராஜா ராஜா ராஜா. ஆமா ஷேன் வந்து டிவில சாங் வந்தாலே விஜய் மாமா அப்படி. அனிஷா வந்து பார்த்தே ஆகணும். நான் பிள்ளைகளை வச்சுட்டு அந்த வெயில் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில். அந்த வெயிலில் வந்து நம்ம பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம பார்க்கணுமான்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. அது பார்க்கறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. சரி இருந்தாலும் அதுக்கப்புறம் கூட்டம் இல்லைன்னொடனே இறங்கி அது வந்து ரோட்ல போகும்போது தான் அதனால இறக்கி கூட்டு போனேன். நாங்களாம் இந்த இப்போ ரீல்ஸ்லாம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா முட்டு கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி நானும் முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இதுக்கு என்னால் முட்டு கொடுக்கவே முடியல. இது வந்து எனக்கு தப்புன்னு தான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஏன்னா நானே கிண்டலுக்கு வந்து இப்போ என்ன சொல்றது, இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு தலை ரசிகர் தான். நிறைய விமர்சனம் ஆப்போசிட்டாக வருது. அதுக்கு வந்து இவன் வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் வந்து முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன் எல்லாரும் மாதிரி. ஆனா இதுக்கு வந்து எனக்கு வந்து முட்டு கொடுக்க வழியே எங்க கிடைக்கல. இப்ப அது எல்லாரும் சொல்ற மாதிரி ஆயிருமோங்கிற மாதிரி ஒரு இது தோணுது. அது அரசியல்னாலே பொதுவாகவே ஒருத்தர் குறை சொல்லிட்டு அப்படிதான் நடக்குதே தவிர வேற என்ன பண்ணணுங்கிற ஒரு யோசனைகள் பெருசா வந்த மாதிரி தெரியல. இனி வந்து இதுக்கு ஒரு போராட்டம்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க. இது தப்பு தான் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு துளை கிடைத்தாலே போதும். இது வந்து பெரிய ஒரு பொந்தே கிடைச்சிருக்கு. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நானும் வந்து ஃபஸ்ட்டு அது கவர்மெண்ட் எக்ஸாம் தானே ஈஸியாக கிளியர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் வேக்கன்சிலாம் கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே போயிடும், படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். 1 மார்க் 0.5லலாம் சில பேருக்கு போகுது, சில பேருக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸில் போகுது, சில பேருக்கு அதான் 1 பாயிண்ட்ல போகுது 1 மார்க்ல போகுதுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இதே விட்டுறாங்க. அதே மாதிரி ஆகாம பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆமா இல்லை எல்லா இடத்துலையுமே எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து பெரிய தப்பு தான். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் நம்ம குறை சொல்ல விரும்பல. எல்லா இடத்துலையுமே ஒன்று நடக்கு. அவங்கவுங்க இது வந்து நார்மலாகவே வந்து ஒரு இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாங்க, அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. இதே வந்து அப்போ கொடுத்துருக்க முடியுமா? இப்போ கூட்டத்துக்கு இப்போ சொல்கிறாங்க 5000 பேர் தான் அனுமதியா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு அந்த கரூர் மீட்டிங்க்கு இப்போ அதே இது அன்னை கவர்மெண்ட்டில் எவ்வளவோ லிமிட் கொடுக்கும்போது அதை வந்து மீறி இருக்கக்கூடாது இல்லை. இவங்க அதை கொஞ்சம் போலீஸ் வந்து பார்த்துக்கலன்னு சொல்லும் போதும் போலீஸ்லாம் அவ்வளோ பேர் நிற்க தான் செஞ்சாங்க. நம்ம மக்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணணும். மேலெல்லாம் ஏறி நிற்கிறது, இப்போ அந்த கரண்ட் இதில் ஏறுறது அதெல்லாம் பார்த்தியா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பு தான். இப்போ அவங்க சைடில் அவங்க கொடுத்தது தப்பு. எல்லா பீரியட்லையுமே எல்லாமே தப்பு நடக்க தான் செய்யுது. ஆமாம் தப்பு வந்து நாங்களாம் வந்து எந்த கட்சி எந்த அரசியலுமே கிடையாது. எங்களுக்கு அரசியல் இது வந்து எங்களுக்கு தப்பு. நாங்கள் யார் இது பண்ணாலும் நம்ம சொல்ல தான் செய்வோம். ஆமாம் இது வந்து அரசியல்னால நாங்கள் பேசலை. சரி இதில் வந்து ஏதாவது நாங்கள் தப்பாக பேசியிருந்தா சொல்லுங்கள். இது வந்து எல்லாம் கரெக்டுன்னு பட்டவங்களும் சொல்லுங்கள். ஏன்னா எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ இதனால மற்ற இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இதனால பாதிக்கப்படாமல் இருந்தால் ஓகே தான் இவங்க பண்ணுறது. இப்போ இதில் வந்து இதில் இவ்வளோ வேலைவாய்ப்பு கொடுத்ததுனால அதுலேயும் குறையுது இல்லை. அதில் வந்து இல்லை அதுதான் சொல்கிறேன். லட்சக்கணக்கில் எழுதுறீங்கல்ல, எல்லாரும் போய் கூட்டமாக போனால் அதில் நெரிசலில் ஒரு 20,000 ஒரு 10,000 போனால் அதுக்கெல்லாம் கிடைக்காது, வாய்ப்பு இல்லைன்னு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங்கு அப்போ கரூருக்கு போமா? சரி கரூருக்கு போயிட்டா போவோம். என் பொண்டாட்டி வேறு கவர்மெண்ட் வேலை வேணாங்க. கரூருக்கு போயிட்டா வேலை கிடைச்சிருங்க, வாய்ப்பு இல்லையா? சரி ரைட்டு. சரி நீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பின்னாடி வந்து இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு பாதிப்பு தான். பின்னாடி வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாவே அமையும். இந்த மாதிரி நடந்தா நமக்கு வந்து ஒரு யாருனாலும் இந்த மாதிரி நடக்கும், நமக்கு இந்த மாதிரி ஜாப் கிடைச்சிரும்னு எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா நாளைக்கு கரூர் மீட்டிங்ல கூட அந்த யோசனையிலே பாதி பேர் வந்து இது ஒரு லஞ்சம் மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா சரி ரைட்டு ஓகே டன்னா.